ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 26th June 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், ஐஐடி மெட்ராஸ் ஜெர்மன் இன்ஸ்டிடியூட் கொலாபரேட்டிங் டு டெவலப் கிரீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ். ஐஐடி மெட்ராஸில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸும் அதே மாதிரி ஜெர்மனில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸும் சேர்ந்து எப்படி ஹைட்ரஜனை என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் ஏற்படாத மாதிரி தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து எந்த ஸ்கீமுக்கு கீழே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் கொலாபரேஷன். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வருது. இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது காலேஜ், யூனிவர்சிட்டிஸ், இங்கெல்லாம் ரிசர்ச் எக்கோ சிஸ்டமை கொண்டு வரணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இன்னோவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமா இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 28 நேஷன்ஸில் இருக்கிற இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ், காலேஜ் இருக்கும்ல, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க கொலாபரேட் பண்ணி நிறைய ரிசர்ச் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஸ்கீம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இவங்க வந்து என்ன மாதிரியான ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரியான இன்னோவேஷன்ஸ் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து எமிஷன் ஆகுதான். இதனால நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு தானே. அப்போது இது நேஷ்னல் லெவல்லையும் சரி, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போது இதை சரி பண்ணுறதுக்காக ஹைட்ரஜனை என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி, அதுவும் லோ காஸ்ட் டெக்னாலஜி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்டை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேஸாக இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபியூவல் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸில் கூட ஹைட்ரஜன் வந்து பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்டுக்காக இந்த ஸ்கீமுக்கு கீழே கவர்மெண்ட் 66 lakh rupees வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. Hindustan Unilever Limited to drop Fair and Lovely Skin Lightening Product Name. Hindustan Unileverோட Fair and Lovely cream வந்து நமக்கு தெரியும். இந்த cream பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கின் லைட்டனிங் cream. இந்த க்ரீமோட நேம்ல ஃபேர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த வார்த்தையை வந்து அந்த கம்பெனி எடுக்க போறாங்களாம். எதனால அப்படின்னா, இந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்றதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து ரீசெண்டா சோசியல் மீடியால வந்திருக்கு. எதனால திடீர்னு இந்த மாதிரி எதிர்ப்புகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படிங்கிற ஒரு பிளாக் மேனை ஒரு ஒயிட் போலீஸ் மேன் வந்து கொண்டிருப்பாரு. இது நமக்கு தெரியும். இதனால அங்க இருக்கிற பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அப்படிங்கிற இயக்கம் நிறைய போராட்டங்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ரேசிசம் எதிராக போராட்டங்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிரீம்ஸ் எல்லாம் ஃபேர் அப்படின்னு யூஸ் பண்றாங்கல்ல, அது மட்டும் இல்ல, இப்போ இந்த கிரீம்ஸ் எல்லாம் அவங்களோட விளம்பரத்துல என்ன காட்டுறாங்க, இந்த கிரீம் போட்டா வெள்ளையாயிரும் அப்படின்னு காட்டுறாங்க. அப்போ அவங்க அது மூலமா என்ன ப்ரொமோட் பண்றாங்க, டார்க்கர் ஸ்கின் பீப்புள் எல்லாரையும் ஒரு ஸ்டீரியோ டைப்ல வந்து வைக்கிறாங்க. அதனாலதான் இந்த கிரீம்க்கு எதிராக நிறைய எதிர்ப்புகள் வந்து வந்திருக்கு. ஸ்டீரியோ டைப் அப்படின்னா என்னன்னா, ஒரு பீப்புளை ஒரு இமேஜுக்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்றது. அதாவது இப்போ கருப்பா இருக்க பீப்புள் எடுத்துக்கோங்க, ஒயிட்டா இருக்க பீப்புள் எடுத்துக்கோங்க. ஒயிட்டா இருக்க பீப்புள் தான் அழகு, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், அவங்க தான் அறிவானவங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இமேஜை வந்து நம்ம கொடுக்குறோம். இதே வந்து கருப்பா இருக்கிறவங்கள பார்த்து அவங்கெல்லாம் அசிங்கம், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இமேஜை வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி பீப்புள்ஸை வந்து ஒரு இமேஜுக்குள்ள ஃபிக்ஸ் பண்றது, இவங்கெல்லாம் இப்படிதான், இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றது தான் ஸ்டீரியோ டைப். அப்போ இந்த கிரீம்ஸ் எல்லாம் இன்டைரக்டா இந்த டார்க்கர் ஸ்கின் பீப்புள்ஸை ஸ்டீரியோ டைப் பண்றாங்க. அதனால இப்போ இந்த கம்பெனி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய எதிர்ப்புகள் வந்ததுனால ஃபேர் அண்ட் லவ்லியில ஃபேர் அப்படின்னு வச்சிருக்காங்கல்ல, இந்த வார்த்தையை வந்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து டிஸ்கிரிமினேஷனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்காக. மெர்ஜன்ஸ் கேன் அவைல் லோன்ஸ் வயா கூகுள் ஆப். கூகுள் பே ஆப் பற்றி நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸியாக நம்மளோட ஃபோன்ல இருந்தே ஸ்கேன் பண்ணுறது மூலமாக பணத்தை வந்து சென்ட் பண்ண முடியுது. இது எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூகுள் வந்து இந்தியாவில் க்ரோ வித் கூகுள் ஸ்மால் பிஸ்னஸ் ஹப் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே கிடைக்குமா.
அவங்க எப்படி அவங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணலாம், எப்படி வந்து டிஜிட்டலாக அவங்களோட பிஸ்னஸை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ஷாப்ஸும் அவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்குது, இனிமேல் ஹிந்தி லாங்குவேஜ்லேயும் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் பேலே 2 ஆப் இருக்காதானே, கூகுள் பே பிஸ்னஸ். கூகுள் பே பிஸ்னஸை தான் இந்த கடைக்காரங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கூகுள் பே பிஸ்னஸ் இந்த ஆப்பை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பேங்க்ஸ், அதுக்கப்புறமா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறாங்களாம். எதனால அப்படின்னா, இப்போ இந்த ஆப் மூலமாவே நம்ம வந்து பேங்க்ல இருந்து கடன் வாங்குற மாதிரி டைரக்டா வந்து பேங்க் வந்து நம்மளோட கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸையும் நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Abide by United Nations Security Council orders, United Nations tells members after US report on Pakistan. நேத்தே நம்ம இந்த யூஎஸ் கவர்மெண்டோட டெரரிசம் ரிப்போர்ட் பத்தி லைட்டா பார்த்தோம். யூஎஸ் கவர்மெண்டோட 2019 கண்ட்ரி ரிப்போர்ட்ஸ் ஆன் டெரரிசம் வந்து வெனஸ்டே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஒரு ஷெல்டர் பிளேஸா இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு உறைவிடமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2019ல பாகிஸ்தான் டெரரிசம் வந்து கம்மி பண்றதுக்காக, டெரரிசம் ஃபினான்சிங்கை வந்து கம்மி பண்றதுக்காக ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸ் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டெரரிஸ்ட் குரூப்ஸ் மேல ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஆனா ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற டெரரிஸ்ட் குரூப்போட ஃபவுண்டரான மசூர் அசாத் அப்படின்னு சொல்லுவோம், இவர் தான் வந்து 2008 மும்பை அட்டாக்ல வந்து இவருக்கு தொடர்பு இருக்கும். இவர் மேல எந்த நடவடிக்கைகளும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரிப்போர்ட் பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஏப்ரல் 21ல யூஎஸ் கவர்மெண்டோட இன்னொரு ரிப்போர்ட் பத்தி படிச்சோம், அதாவது ரிலீஜியஸ் ஃப்ரீடம். வேர்ல்ட் ஃபுல்லா எல்லா கண்ட்ரிலையும் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து யூஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்டும் வேர்ல்ட்ல எல்லா கண்ட்ரிலையும் டெரரிசம் வந்து எப்படி இருக்கு, எல்லா கண்ட்ரியோட கவர்மெண்ட்டும் தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் தான் இது. இதோட பேரு கண்ட்ரி ரிப்போர்ட்ஸ் ஆன் டெரரிசம். இது வந்து ஆனுவல் ரிப்போர்ட், இயர்லி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 2005ல தான் இந்த கண்ட்ரி ரிப்போர்ட்ஸ் ஆன் டெரரிசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2005க்கு முன்னாடி வரைக்கும் குளோபல் டெரரிசம் ரிப்போர்ட் அப்படிங்கிற நேம்ல தான் இது இருந்துட்டு இருந்திருக்கு. 1985ல இருந்தே இந்த மாதிரியான ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களோட லா படி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக எல்லா கண்ட்ரிலையும் டெரரிசம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரிலையும் எப்படி டெரரிசம் இருக்கு, எந்த கண்ட்ரி டெரரிசத்தை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்ட்ரி மேல நிறைய எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரேட் பேரியர்ஸ் வந்து போட்டுருவாங்க. அந்த கண்ட்ரில இருக்கிற அஃபிஷியல்ஸ்க்கு வந்து டிராவல் பேன் வந்து போட்டுருவாங்க, யூஎஸ்க்கு வரவிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட், இந்த டிபார்ட்மெண்ட் தான் ரெடி பண்றாங்க. இதை வந்து யார் லாஸ்டா அப்ரூவல் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அதே மாதிரி தான் அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ரிப்போர்ட்டையும் ஃபைனலா யார் அப்ரூவல் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கு பதிலா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் அப்ரூவல் பண்ணுவாரு. ஓசோன் பொல்யூஷன் சீஸ் எ ஸ்பைக் ரிப்போர்ட். இந்தியாவில் இருக்கிற 15 ஸ்டேட்ஸ்ல ஒரு ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லாக்டவுன்னால எப்படி பொல்யூஷன் லெவல்லாம் கம்மியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதுல பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய நைட்ரஸ் ஆக்சைடு, பர்டிகுலேட் மேட்டர், இது எல்லாமே கம்மியாயிருக்கு. ஆனா ஓசோன் பொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓசோன்ல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்னு குட் ஓசோன், இன்னொன்னு பேட் ஓசோன். இந்த குட் பாத்தீங்கன்னா எர்த்தோட அப்பர் அட்மாஸ்பியர், அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கும். இதுதான் சன்னோட அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து நம்மளோட பூமியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதே பாத்தீங்கன்னா பேட் ஓசோன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது பாத்தீங்கன்னா எர்த்தோட லோயர் அட்மாஸ்பியர், அதாவது ட்ரோபோஸ்பியர்ல தான் அதிகமா காணப்படுது. இது எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்ல இருந்து வர எமிஷன்ஸ், அதுக்கப்புறமா பவர் பிளான்ஸ், இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர எமிஷன், இது மூலமா இந்த பேட் ஓசோன் வந்து கிரியேட் ஆகுது. இதனால நிறைய ஏர் பொல்யூஷன் வந்து ஏற்படுது. இப்போ இந்த பேட் ஓசோனோட லெவல் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேட் ஓசோன் பாத்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் இந்த கேஸோட எக்ஸ்போஷர் இருந்தா கூட ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓசோன் வந்து கரெக்டா எதுல இருந்து எமிட் ஆகுது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து நிறைய காம்பவுண்ட்ஸோட போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷனால உருவாகுது.
இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், அதுக்கப்புறமா volatile ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஏர்ல இருக்கிற நிறைய கேசஸ், சன்லைட், ஹீட், இது எல்லாமே சேர்ந்து ஒரு போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான் இந்த பேட் ஓசோன் வந்து கிரியேட் ஆகுது. அதனால இந்த எல்லா காம்பவுண்ட்ஸையும் நம்ம கம்மி பண்ணா மட்டும்தான் இந்த பேட் ஓசோன் லெவலை வந்து நம்மளால கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஸ்பேஸ் வில் பி ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ரெகுலேட்டர். இது நம்ம நேத்து பார்த்தது தான். ஸ்பேஸ் செக்டார்ல பிரைவேட்டைசேஷன் வந்து கொண்டு வர போறாங்க. பிரைவேட் செக்டாரையும் நம்மளோட ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து கேரி பண்றதுக்கு நம்மளோட கவர்மெண்ட் வந்து அலோ பண்ண போறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் இன் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை வந்து கொண்டு வர போறாங்க. இது 6 monthsல வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்க்கு கீழே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ISROவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்க்கு கீழே தான் இருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷனோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிரைவேட் செக்டார் வந்து நம்மளோட ஸ்பேஸ் செக்டார்ல ரிசர்ச் வந்து பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஆர்கனைசேஷன் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றது இவங்களோட வேலை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போன வருஷம் NSIL அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ராக்கெட் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நிறைய ஃபாரின்ல இருந்து தான் வாங்குவோம். அதை வந்து நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸே ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்தியன் இண்டஸ்ட்ரீஸும் நம்மளோட ஸ்பேஸ் செக்டார்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், அவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதை பத்தி நம்ம நேத்தே பார்த்துட்டோம். பார்க்கல அப்படின்னா நேத்து வீடியோ பார்த்துக்கோங்க. FATF ரிப்போர்ட் ஃபிளாக்ஸ் வைல்ட் லைஃப் ட்ரேட் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இதை பத்தி நம்ம நேத்து பார்த்தோம். இந்த ஆர்கனைசேஷனோட வேலை என்ன அப்படின்னா, வேர்ல்ட்ல மணி லாண்டரிங்கை வந்து கம்மி பண்றது, அதுக்கப்புறமா டெரரிசம் ஃபைனான்சிங், இந்த ரெண்டையும் ரெகுலேட் பண்றது தான் இவங்களோட வேலை. இந்த ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா 2 லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஒன்னு பிளாக் லிஸ்ட், இன்னொன்னு கிரே லிஸ்ட். இது நமக்கு தெரியும். இப்போ இந்த ஆர்கனைசேஷன் வைல்ட் லைஃப் ட்ரேட் ரிலேட்டடா ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியாஸோட டெவலப்மெண்ட்னால வைல்ட் லைஃப் ட்ரேட் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைல்ட் லைஃப் ட்ரேட்னா ஒன்றும் கிடையாது, இந்த காட்டில் இருக்கிற அனிமல்ஸோட பாடி பார்ட்ஸை வந்து சேல் பண்ணுவாங்கல்ல, இல்லீகலா ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, தந்தம், இந்த மாதிரி இல்லீகல் ட்ரேட் வந்து $23 பில்லியன் அளவுக்கு ஒரு இயர்ல நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சோஷியல் மீடியாஸோட டெவலப்மெண்ட்டும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட், அதுக்கப்புறமா பிரைவேட் செக்டர்ஸ், பீப்புள்ஸ் 3 பேரும் சேர்ந்து கோஆர்டினேட்டடா செயல்பட்டு இதை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்ஸ் டு கெட் 10 lakh crore till 2026. பஞ்சாயத்துக்கு கொடுக்குற ஃபண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட பஞ்சாயத் ராஜ் மினிஸ்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான் போயிட்டு இருக்காங்க. 14th ஃபினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு இயரும் எல்லா பஞ்சாயத்துக்கும் 2 lakh crore rupees வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மினிஸ்ட்ரி வந்து 10 lakh crore வந்து 2026 வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த COVID-19னால வில்லேஜ் சைடு தான் ரொம்ப பாதிப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எங்க திரும்பி வந்துட்டாங்க, அவங்களோட சொந்த ஊர் வில்லேஜுக்கே திரும்பி வந்துட்டாங்க. அதனால வில்லேஜ் எக்கனாமியை டெவலப் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி பஞ்சாயத்துக்கு காசு வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி நம்ம ஏற்கனவே 25th ஏப்ரல்ல டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா ஒன் டைம் கண்டிப்பா பாருங்க. இப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலையே என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்க பணத்தை வாங்கி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்றது ஒரு மெயினான ஃபங்க்ஷனா இருக்கு. இதுல இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டேட்லயும் ஒரு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இருப்பாங்க. இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்ல நிறைய பஞ்சாயத்து இருக்கும், நிறைய முனிசிபாலிட்டிஸ் இருக்கும்ல, இந்த முனிசிபாலிட்டிஸோட டெவலப்மெண்ட்டுக்கு, இந்த பஞ்சாயத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு பார்த்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட சொல்லுவாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ரிப்போர்ட்டை வந்து ஸ்டடி பண்ணி பார்த்துக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பஞ்சாயத்துக்கு, முனிசிபாலிட்டிஸ்க்கு இவ்வளோ காசு வந்து தேவைப்படுது, நீங்க கொடுங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ரெக்கமெண்டை கேட்டுக்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காசை அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ல டெபாசிட் பண்ணுவாங்க.
இந்த காசை அந்த ஸ்டேட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பஞ்சாயத்துக்கு வந்து ஒதுக்கிடணும், முனிசிபாலிட்டிஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்து அவங்களுக்கும் ஒதுக்கி கொடுத்துடணும். இதுதான் வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை. அதனாலதான் இப்போ பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி ஃபினான்ஸ் கமிஷன்ட்ட கேட்டிருக்காங்க, 2 lakh crore கொடுத்துட்டு இருக்கீங்க 2026 வரைக்கும், 10 lakh crore வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் வந்து பைண்டிங் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை கேட்காம கூட இருக்கலாம். ஆனா ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனோட எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸையும் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டுப்பாங்க. அப்படி அவங்க கேட்கல அப்படின்னா அதுக்கு அவங்க பார்லிமெண்ட் கிட்ட ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம 25th ஏப்ரல்ல பார்த்துருக்கோம், நீங்க அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, புதுசா நம்மளோட கவர்மெண்ட் கரீப் கல்யாண் ரோஸ்கார் அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் பஞ்சாயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு ஸ்கீம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கீமை பத்தி நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஜூன் 20 தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி பீகார்ல இருக்க ஒரு வில்லேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அவர் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா அந்த வில்லேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இது வந்து ஒரு ரூரல் பப்ளிக் ஒர்க்ஸ் ஸ்கீம், அதாவது ரூரல் ஏரியாஸ்ல பப்ளிக் ஒர்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ எம்ஜி நரேகா மூலமா 100 நாள் வேலை திட்டம் கொடுக்குறாங்களா, அதுல வந்து என்ன கொடுப்பாங்க, அதுலயும் பப்ளிக் ஒர்க்ஸ் தான் கொடுப்பாங்க. மேனுவல் ஒர்க்ஸ், ரோடு வந்து சுத்தம் பண்றது, அதுக்கப்புறமா குளம் வெட்டுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த ஸ்கீம்லயும் ஒர்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுல யாருக்கு ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பேண்டமிக்னால நிறைய சிட்டிஸ்ல இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை இல்லாம வில்லேஜஸ்க்கு வந்திருப்பாங்கல்ல, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், இவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் மூலமா ஒர்க் வந்து கொடுக்க போறாங்க. எவ்வளவு நாள் ஒர்க் கொடுக்க போறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீமோட வாழ்நாளே 125 நாள் தான். 125 நாள் வரைக்கும் தான் ஒர்க் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து 6 ஸ்டேட்ஸ்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த 6 ஸ்டேட்ஸ்ல மட்டும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற மைக்ரண்ட்ஸ்ல 2/3 ஆஃப் மைக்ரண்ட்ஸ் வந்து இந்த 6 ஸ்டேட்ஸ்ல இருக்கிற 116 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் இருக்காங்களாம். அதனாலதான் இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து 25 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா வில்லேஜ் லெவல், அதாவது பஞ்சாயத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ற மாதிரியும் இருக்கும், அதே நேரத்துல மைக்ரண்ட் பீப்புள்ஸ்க்கு ஒர்க் கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பஞ்சாயத்து லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா என்ன, அங்க வந்து அங்கன்வாடி கட்டுறது, இல்ல பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, அதுக்கப்புறமா பஞ்சாயத்து ஆஃபீஸ் பில்டிங்ஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்றது, இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் தான் கொடுக்க போறோம். இது மூலமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆகும், மைக்ரண்ட் பீப்புள்ஸ்க்கும் ஒர்க் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரக் அபியூஸ் அமிட்ஸ் பேண்டமிக், இந்த எடிட்டோரியல் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரக் ரிப்போர்ட் 2020, இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இந்த எடிட்டோரியலை எழுதியிருக்காங்க. இப்போ இந்த வேர்ல்ட் ட்ரக் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா நேத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நமக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து கேட்கலாம். இப்போ இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த COVID-19னால ட்ரக் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குளோபல் லெவல்ல சப்ளை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால ஃபாரின்ல இருந்து ட்ரக்ஸை இம்போர்ட் பண்ண முடியாதா, இதனால பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த COVID-19னால நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து வேலை போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு ஏதாவது வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இல்லீகலா இந்த போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு வேணும், ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போதைப் பொருள் கடத்தல்கள்ல இந்த மாதிரி புவர் பீப்புள்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறது அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்ல தான் நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி போதை பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்றாங்களாம். டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல கம்மியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப வெல்த்தியான பணக்கார பீப்புள்ஸ்க்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால ஏற்படுற டிசார்டர்ஸ், நோய்கள் வந்து கம்மியா தான் இருக்கான். ஆனா ரொம்ப புவர் பீப்புள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தான் நிறைய டிசார்டர்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒழுங்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்ற 8 பீப்புள்ல 1% தான் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. 3 பேர் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஒருத்தங்க லேடியா இருக்காங்க. ஆனா லேடிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு.
அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி போய் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறது இல்லை இதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவர் பீப்புளும் அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒன்று டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்திட்டு ட்ரீட்மெண்ட் போனால் எல்லாரும் வந்து சமூகத்தில் வந்து நம்மளை வந்து தப்பாக பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேர்ல்ட்ல இருக்கிற கவர்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸ் தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போதைப் பொருட்கள் கடத்தல், போதைப் பொருள்னால ஏற்படுற நோய்களை வந்து கட்டுப்படுத்துறது, இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. 90% வந்து கம்மியாயிடுச்சு செலவு பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ஸ் ஃபார் அல்டர்னேட்டிவ் டெவலப்மெண்ட், இதுவும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ நிறைய புவர் ஃபார்மர்ஸ் வந்து பணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சா செடியெல்லாம் வளர்ப்பாங்க இல்லீகலா. ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது பணம் வேணும், அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தப்புன்னு தெரிஞ்சும் அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம அல்டர்னேட்டிவா ஏதாவது ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்து அவங்கள வேற ஏதாவது பயிர்களை வந்து அறுவடை பண்ண வைக்கும் போது அவங்க இதை விட்டுருவாங்க தானே. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி பண்றதும் கவர்மெண்ட், இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதையும் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ட்ரக் யூசேஜ், அதுக்கப்புறமா ட்ரக் கடத்தல்கள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் சென்டர்ட், எல்லாருக்கும் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அடுத்து ரைட் பேஸ்ட் ஜெண்டர் ரெஸ்பான்சிவ், உமன்ஸ்க்கு வந்து அதிக அளவு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து அக்சசபிளா இல்ல, அது கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கண்ட்ரி லெவல்லையும் இதை தடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொண்டு வரணும். ரீஜனல் லெவல், ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எப்படி இந்த மாதிரி ட்ரக் யூசேஜ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான பிளான்ஸையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன் ஆன்லைன் லேர்னிங் ரீப்ளேஸ் த ஸ்கூல் எஜுகேஷன்? இப்போ COVID-19 நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மொபைல் ஆப்ஸ் மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க, டெலிவிஷன் மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் வந்து ரெகுலரா கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் இந்த டைம்ல, அதை தான் வந்து பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ கொஞ்ச நாள் வந்து அவங்க படிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டோம் அப்படின்னா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிரும். அதனால ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதனால ஹெல்த் இம்பாக்ட்ஸும் ஏற்படும். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து ஸ்கிரீன் வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால ஹெல்த் இம்பாக்ட்ஸும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆன்லைன் எஜுகேஷன் வந்து கொடுக்கறது நல்லதுதான், ஆனா அது எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறது பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். நிறைய புவர் பீப்புள்ஸால இதை அக்சஸ் பண்ண முடியல, டிசேபிள் பீப்புள்ஸாலையும் இந்த ஆன்லைன் எஜுகேஷனை அக்சஸ் பண்ண முடியல. அப்போ இவங்களால அக்சஸ் பண்ண முடியல, ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸால தான் அக்சஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்லைன் எஜுகேஷனை நம்ம டெலீட் பண்ணிடக்கூடாது. இந்த புவர் பீப்புள்ஸ்க்கும் டிசேபிள் பீப்புள்ஸ்க்கும் ஆன்லைன் எஜுகேஷன் போய் சேர்ற மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்போ இந்த பீப்புள்ஸ்க்கு ஆன்லைன் எஜுகேஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஆன்லைன் எஜுகேஷனையே டெலீட் பண்றது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புவர் பீப்புளுக்கும் டிசேபிள் பீப்புளுக்கும் ஆன்லைன் எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் எஜுகேஷன் அக்சசபிளா இருக்கு, அவங்களால வீட்டில இருந்தே படிக்க முடியுது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, அப்போ அவங்க வீட்டில இருந்தே படிக்கட்டும். இந்த புவர் பீப்புள் டிசேபிள் பீப்புளுக்கு தான் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இல்லைல்ல, அவங்கள வந்து ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு மட்டும் ஸ்கூல்ல வந்து கிளாஸ் எடுக்கலாம், சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. சென்ஸ்லெஸ் டெத்ஸ், இந்த எடிட்டோரியல்ல தமிழ்நாட்டில் சாத்தான்குளம்ல நடந்த அப்பா பையன், இந்த 2 பேரும் கஸ்டடியில இருக்கும்போது இறந்துருப்பாங்க. இதை பத்தி தான் பேசியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து அவங்களோட பவரை இந்த மாதிரி வீக்கான பீப்புள்ஸ் மேல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அவங்க வந்து நாங்க கடையை அடைக்க சொன்னோம், அவங்க வந்து அடைக்கல, எங்க கிட்ட தகராறு பண்ணாங்க, அதனாலதான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரூல்ஸை வந்து ஒபே பண்ணாம இருக்கும்போது ஐபிசில செக்ஷன் 188 கீழே தான் அவங்க மேல கேஸ் போடணும். அதாவது பப்ளிக் சர்வெண்டோட ஆர்டரை வந்து மதிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மேல கேஸ் போடணும். ஆனா போலீஸ் எப்படி கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 383லயும் 506லயும் கேஸ் போட்டிருக்காங்க. 506 அப்படின்னா கொலை மிரட்டல் விடுறது, அடிப்பேன் உதைப்பேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி 506ல கேஸ் போடும்போது அவங்களுக்கு வந்து பெயில் கிடைக்காது.
அதுக்காக தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, இந்த மாதிரி லாக்டவுன் பீரியட்ல வயலேஷன்ஸை மனிதாபிமானத்தோட எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு ஒழுங்கான முறையில மேலிடத்துல இருந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸோட கஸ்டடியில பீப்புள்ஸ் வந்து இறந்து போறது அப்படிங்கிறது இது புதுசு கிடையாது. நிறைய இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு இன்னொரு ரீசன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஓவர் பேர்டனா இருக்கு, பனிச்சுவமை வந்து அதிகமா இருக்கிறதுனால அவங்க மன அழுத்தத்தினால இந்த மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு போலீஸ்ல வந்து ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணும், சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வரணும். என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வரலாம், இந்த போலீஸ் ஃபோர்ஸ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். போலீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட். லா அண்ட் ஆர்டர் அதுக்கப்புறமா போலீஸ் ரெண்டுமே ஸ்டேட்டுக்கு கீழே தான் வரும். போலீஸோட பிரைமரி ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாவை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது, கிரைம்ஸை வந்து விசாரிக்கிறது, பீப்புள்ஸோட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறது. இதுதான் அவங்களோட வேலை. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கு என்ன வேணும்? வெப்பன்ஸ் வேணும், அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட் வேணும், அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தால் தான் அவங்க வந்து பீப்புள்ஸோட செக்யூரிட்டியை வந்து பார்த்துக்க முடியும், கிரைம்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இது எல்லாமே அவங்களுக்கு வேணும். அடுத்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஆப்ரேஷனல் ஃப்ரீடம் வந்து வேணும். பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்கள ஃப்ரீயாக பார்க்க விடணும். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து கொடுக்கணும். 24 மணி நேரமும் போட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸை வேலை வாங்கக்கூடாது, அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாலும் அவங்கள வந்து அக்கௌண்டபிளாகவும் வச்சுக்கணும். இப்படி ஃப்ரீடமா நம்ம அவங்கள விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அவங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவங்களோட பவரை இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாம அக்கௌண்டபிளாகவும் வச்சுக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம கண்ட்ரியில போலீஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு, வேகன்சிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்காம். 1 lakh பீப்புளுக்கு 181 போலீஸ் இருக்கணும் அப்படின்னு நம்மளோட கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஆனா 137 போலீஸ் தான் இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 1 lakh பீப்புளுக்கு 222 போலீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம கண்ட்ரில 137 போலீஸ் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பணிச்சுமை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னா நிறைய வேகன்சிஸ் வந்து கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்து போலீஸ் அஃபிஷியல்ஸை அக்கௌண்டபிளா வைக்கணும், அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு ஆட விடக்கூடாது. இதுக்காக எல்லா கண்ட்ரீஸும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இண்டிபெண்டா ஒரு அத்தாரிட்டி வந்து வச்சிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸை பாக்குறதுக்காகவே ஒரு ஆர்கனைசேஷனை வந்து வச்சிருக்காங்க, அவங்கள வந்து ரெகுலேட் பண்றதுக்காக. ஆனா நம்ம கண்ட்ரில இந்த மாதிரி போலீஸ் ஆபீஷியல்ஸ்லாம் யாரு சூப்பர்வைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், மினிஸ்டர்ஸ், அதுவும் ஸ்டேட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் தான் அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்றாங்க. ஏன்னா போலீஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். அப்போ இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ற போது என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்களோட பர்சனல் யூஸுக்காகவும் அவங்களோட பொலிட்டிக்கல் யூஸுக்காகவும் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை தடுக்கணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸோட இந்த பவரை வந்து லிமிட் பண்ணணும், இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டிஸ் வந்து வைக்கலாம் அப்படின்னு இந்த ஏஆர்சி ரிப்போர்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது நமக்கு மெயின்ஸ்ல வந்து ஹெல்ப் ஆகும். இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.